நான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். பேசினாலும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை. சப்போஸ் அப்படியே அப்பா அம்மா ஓகே சொன்னாலும் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஸ்லாம் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க. புரியுது நண்பா, பட் இட்ஸ் பீன் 4 years. நீ ஒரு தடவை மீட் பண்ணும்போது எதுதான் சொல்லிட்டு இருக்க. பட் we have to decide about our life. நம்ம வாழ்க்கை நம்ம தானே முடிவு பண்ணணும். பட் நம்ம ஃபியூச்சரையும் பார்க்கணும்ல வெங்கட். லிசன் நண்பா, எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் எவ்வளோ வந்து தட்டி கழிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அது இந்த காலத்தில் கேஷ்லாம் போய் பார்த்துட்டா. நானும் எவ்வளவோ கேஷ் மேரேஜ் பார்த்துருக்கேன். நம்ம பேசாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சார், ஆல்ரெடி என் வேலைக்கு மரியாதை தான் முக்கியம். அதுவும் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் மேடம் கால்லாம் பண்ணி மேக்ஸிமம் மீட் பண்ணலான்னு கூப்பிட்டுருக்கீங்க. என்ன ஸ்பெஷல்? அதுவா, நெக்ஸ்ட் வீக் ஜாயின்ட் கமிஷனோட மீட்டிங் இருக்குது சென்னையில். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து போயிடலாம் தான். பார்த்துட்டீங்களா? Rolling. ஹலோ, who's this? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரா நீ? சொல்லிட்டு இருக்கு, யாரா நீ? மோட்டிவேஷன் எனக்கு தேவையில்லை. சொல்லுங்க ரவி. என்னது புரியல? 1 minute. சொல்லுங்க ரவி. ஆனால் வழக்கம் போல் செக் போஸ்ட் நைட் டியூட்டியில் இருந்தோம். அப்போ அந்த காரில் வந்தான் ரிசர்ச் ஒர்க் கொலைங்கிறான், யாரோ துரத்திட்டு வராங்கன்னு சொல்கிறான். கார் சீட் ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்கு மேடம். ஸோ டவுட்டாக இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட கால் பண்ணுவேன். ஓகே, அந்த ஏரியா சர்க்கிள்ஸ் இருக்காங்க ரவி. மேடம் கொஞ்சம் சீரியஸாக தெரியுது, நீங்கள் உடனே வந்தால் நல்லா இருக்கும். ஓகே ரவி, நான் வரேன். மிரட்டுறானா? ஓகே வெங்கட், நெக்ஸ்ட் நான் பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அந்த சின்ன என்கொயரி வாய்ஸ் என்னாச்சு ரவி? திருட்டு வண்டி செயின் ஸ்நாச்சிங்லாம் அதிகமாகிடுச்சு மேடம். அதனால் நீலமூர் செக் போஸ்ட்டில் எல்லா வண்டியும் செக் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம். அப்போ திடீர்னு ஒரு கார் வந்தது மேம். காருக்குள்ளே செக் பண்ணி பார்த்தா கார் சீட் ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருந்தது மேம். விசாரிச்சப்போ ஏதோ கதையாக சொல்கிறோம், ஏதோ கொலைங்கிறான், யாரோ துரத்திட்டு வராங்கங்கிறான். கரெக்டாக என்னன்னு தெரியல. பார்க்க ஒரு 20-30 வயசு இருக்குது மேடம். அவங்ககிட்ட எல்லா பொருளையும் சீஸ் பண்ணியாச்சு. இதான் மேடம் டாக்ஸி. பார்த்தா டாக்ஸி போகிறாங்க, தெரியல. ஓப்பன் பண்ணாச்சா? பாரு, எரரில் பாரு. டே சித்தேஷ் குமிடா. எங்க சார் அவன்?
சார் என்ன சார் இதெல்லாம் புடிச்சோன்னே விசாரிக்காம கை வச்சிருவீங்களா? காருக்கு பண்ணி ரத்த மாதிரி என்ன பண்ணுறது தெரியல மேடம். அதான் சரி நான் பாத்துக்கிறேன். ஒரு பேப்பர் கொடுங்க. உங்க பேர் என்ன? யார் நீங்க? மேடம் கேட்டே இருக்காங்க. நான் தான் கேட்டிருக்கேன்ல, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். யார் நீங்க? நான் குமார், சேலம் மாவட்டத்தில் அதியம்பட்டி கிராமத்தில் இருக்கேன். என் குடும்பத்தில் இந்த பலவல கொலை எல்லாம் வேணாம். என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்க. தலை வேற. ரவி ஒரு டீ சொல்லுங்க. சரியா நைட்டு 11 மணி இருக்கும். சேலம் ஹைவேல வண்டி எடுக்க முடியுமா ப்ளீஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் எவ்வளோ பணம் வேணாலும் தாங்கணும். கட்டிட்டு வாங்க 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 வாங்க, எனக்கு தெரியுது. ஓகே, அப்படியே வண்டி எடு, அந்த வண்டி எடு. அண்ணா அதை காமிச்சிட்டேன். இப்போ யாரும் நம்மளை ஃபாலோ பண்ண முடியாது. இந்த ரூட் யாருக்கு தெரியாது. ஆமாம், யாருப்பா அவங்க? எதுக்கு உங்களை துரத்திட்டு வராங்க? என் பேர் வாசன். என் பேர் பானு. நாங்கள் 2 சேலம் அரசூர் கிராமத்தை சேர்ந்தோம். சின்ன வயசுல ஸ்கூல் காலேஜெல்லாம் சேர்ந்து தான் படித்தோம். நல்ல ஃப்ரெண்ட், அதில் அப்பா மாறிடுச்சு. எங்கே காதலுக்கும் கலப்பு திருமணத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அங்கே தான் நாங்கள் காதலிச்சோம். கண்டிப்பாக ஒரு உள்ளே இருந்துருக்குமே. பிரச்சனையே அங்கே தான். பேர் குமாரசாமி, எல்லாத்தையும் ஊரில் நல்லா செல்வாக்கான ஆள். ஜாதி மதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். இவரை மீறி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. குமாரசாமி பல லவர்ஸை பிரிச்சும் வச்சுருக்காங்க, பல கொலையும் பண்ணியிருக்காரு. அப்போது இப்போ உங்களை துரத்திட்டு வர்றது குமாரசாமியும் அவங்க ஆட்களும் தான். டோல்கேட் வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். அப்படி எங்கேயாச்சும் சடன் பிரேக் அடிக்க முடியுமா? அல்ல அவனுக்கு. பசுங்க வா 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 வா.
நட்ராஜ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சரியா இல்லையான்னு விசாரிங்க. சரி, அப்பவே போலீஸ் கிட்ட போயிருக்கலாம்ல. அப்போ அங்கே எனக்கு என்ன பண்ணுறதுங்கிறது தெரியல. தப்பிச்சா போதுங்கிற மட்டும்தான் என் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு சாப்பிட்டதை கொடுத்தீங்களா? ரவி, ஒரு நிமிஷம். சரி பரத்தே நீ ஃப்ரேம்லேயே வந்து நினைக்கும் பேசிட்டு இருந்தா அப்படியே அப்படியே ஆடி அசைஞ்சு பேசிட்டு. ஹலோ சார், நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஒரு அட்ரஸ் மட்டும் ட்ராக் பண்ணி சொல்கிறீங்களா? ஓகே சார். இனிமேல் தான் பைக் தட்டு செயின் ராபரி போன்ற கேஸ்லாம் பாக்கி இருக்கு. கொஞ்சம் முடிச்சுடுங்க சார். எனக்கு வேறு அடுத்த வாரம் சென்னையில் ஜாயின்ட் கமிஷனோட மீட்டிங் இருக்குது. எல்லா ரிப்போர்ட்ஸையும் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்லாதீங்க சார், செய்யுங்க. மேடம் நம்ம சொல்கிறதெல்லாம் நம்புறீங்களா? பயங்கர கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி தான் போன வாரம் நான் பிடிச்சப்போ இது ரிட்டையர் எஸ்பி கேபில் வந்தாராம்மா. ஒரு பொண்ணு போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காம்மா. பையனமும் பேங்க் ஆஃபீஸர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தார். ஒரே பொண்ணாலே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாராம்மா. அதுக்கு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தார். அதுக்கு அவன் நீங்கள் நம்பர் கொடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம்மா. இப்போ கூட அவனை பார்க்க தான் போயிட்டுருக்கான் போல். வேறு தான் சொன்னானா சார்? மேடம் அந்த பொண்ணு கூட போலீஸாம்மா. மேடம் இது நம்ம நீங்கள் கொடுத்த நம்பர் ட்ரேஸ் பண்ணியாச்சு மேடம். நீங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற எக்ஸாக்ட் சேம் லொக்கேஷன் தான் மேம் காட்டு. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துட்டேன், எக்ஸ்பிரஸ் ஏதாவது விட்டுருந்தான். ஏன்னா இதுவா இது வந்து இந்த குமாரோட மொபைல் மேடம். பொருள்லாம் சீஸ் பண்ணும் போது எடுத்து வச்சது. வெயிட் பண்ண ஓடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. அவன் வந்து இறங்க உங்களுக்கு இருக்கா மேடம்? ஓகே. என்ன ரவி, மேலே அக்யூஸ் இருக்கான். வருது வாடா. ஓட ஹலோ, சொல்லுங்கள். கொஞ்சம் ஒளி விடுவா. லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட் சென்டர் வந்துடு. அப்படி பாராட்சியா ஸ்ட்ரெயிட்டாக சேரை மட்டும் பாரு. நிர்மல் பின்னாடி போ. நிர்மல் நிர்மலே ஏதாவது பண்ணிட்டு கேமரா மட்டும் பார்த்துறாத. எல்லாம் சிசிடிவி செக் பண்ணி அது மாதிரி எந்த கப்பல்ஸும் அவன் கார்பூல் எந்த சேஸும் நடக்கும். பட் அரசனந்தாங்கிற ஊரில் பானு வசந்துங்கிற லவர்ஸ் மிஸ்ஸிங். பட் குமாரசாமி தான்